அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. காலையில சாப்பிடுறதுக்கு சூடான கருப்பு கவுனி நெய் தோசை. ஓகே. தொட்டுக்கிறதுக்கு வந்து புதினா துவையல். சட்னி வைக்கல, துவையல் வச்சாச்சு. சட்னினா கொஞ்சம் தண்ணியா இருக்கும், துவையல்லாம் கொஞ்சம் கெட்டியா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே. அப்புறம் மதியத்துக்கு எலுமிச்சை சோறு. சூப்பர், பயங்கரம். எலுமிச்சை சோறு, வாழைக்காய் வறுவல், பொரியல், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு பண்ணியாச்சு, வெங்காயம் தக்காளி எல்லாம் போடாம. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். அப்புறம் கொஞ்சம் மோர் கரைச்சி வச்சிருக்கேன். இந்த மோர் முக்கியம், மோர் முக்கியம். வெய்ய நாள் வந்துச்சு, அதனால மோர் முக்கியம். நல்ல ஒரு ஹெல்த்தியான கருப்பு கவுனி தோசை சுட்டு அதுல நம்ம நம்மாழ்வா இயற்கை சந்தை இட்லி பொடியை போட்டு அதுல நம்ம நம்மாழ்வா இயற்கை சந்தை நல்லெண்ணெயை ஊத்தி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பயங்கரம். இது எல்லாமே தேவைப்படுறவங்க, கருப்பு கவுனி மாவு எல்லாமே நம்ம சந்தையில கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீடைல் சென்ட் பண்றேன். வாழ்க வளத்துடன். அம்மா அப்பாவும் சேர்ந்து வேற லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி செல்லாக்குட்டி ஸ்வீட்ல டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ரம்ஜான். இஸ்லாமிய உறவுகள்லாம் மகிழ்ச்சியா இருங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களோட முன்கூட்டியே ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லா துணியெல்லாம் எடுத்துட்டீங்களா, தயாராயிட்டீங்களா? அப்புறம் வேற என்ன ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். ஆமா, நியர்பை வந்து ரம்ஜானுக்கு யாருக்குன்னா வரணும்னா சொல்லுங்க, நாங்க ரெடியா இருக்கோம். அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். வாட்ஸ்அப்ல வந்து கூப்பிடுங்க, கமெண்ட்ல கூப்பிட்டு வாங்க சொல்லி. இத வந்து ஏன் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நேற்று கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போது நம்ம கோபி சுதாகர் அவங்களோட ரம்ஜான் பரிதாபங்கள் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு சிரிச்சு சிரிச்சு வலிச்சுட்டே இருந்தது. அதான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீடைல் சென்ட் பண்றேன். அம்மா மாதிரி நல்லா அடர்த்தியா முடி உங்களுக்கு கருப்பா வளரணும்னா நம்மளோட இயற்கை சந்தை ஹேர் ஆயிலை வாங்கி பயன்படுத்துங்க. நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்றீங்க. அந்த செல்லாக்குட்டிஸ் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறவங்க வந்து கமெண்ட்ல எல்லாம் கூப்பிட கூடாது, வீட்டுக்கு வாங்க. வீட்டு அட்ரஸ் கொடுத்து வாட்ஸ்அப்ல கூப்பிடுங்க, சரிங்களா? உங்களோட வீட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப்ல. எல்லாரும் அப்படியே வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க வீட்டுக்கு வாங்கம்மா, நம்ம ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம். எப்பா வந்து வாட்ஸ்அப்ல அட்ரஸ் கொடுங்க, அப்புறம் வரலன்னா எங்களை வந்து கேளுங்க. நேத்தி கூட ஒரு செல்லம் ஹேமாகுட்டி சேனல்ல பூஜா குட்டி எங்க வீட்டுக்கு வந்துருங்க, ரம்ஜானுக்கு கூப்பிட்டு இருந்தீங்க. அட்ரஸ் கொடுக்காம நாங்க எப்படி வர முடியும்? நீங்க கமெண்ட்ல கொடுங்க, வாட்ஸ்அப்ல வந்து அட்ரஸ் கொடுத்து கூப்பிடுங்க. நாங்க வரலன்னா ஏன்னு கேளுங்க. பிரியாணி செஞ்சு வைங்க. ஆமா, பிரியாணிக்காக தான், வேற ஒண்ணுமே இல்ல. வாழ்க வளத்துடன்.